ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். குரு பயிற்சி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், பூரிப்பு எல்லாமே இரட்டிப்பு 2 மடங்கா மாறிடும். ஏன்னா பொதுவாவே சொல்லுவாங்க, குரு கொடுத்தாருன்னா அதை யாராலும் தடுக்கவே முடியாது, கொட்டி கொட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரு பயிற்சி 12 வருடத்துக்கு அப்புறமா கடகத்துல உச்சமாகிறாரு குரு. எப்படி இருக்கு மேம் பொதுவா? இந்த குரு பயிற்சி நீங்க சொன்ன மாதிரி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு கடகத்துல உச்சம் பெற்று அமருவாருமா. ஆக இது எப்படி இருக்கு? பிளஸ் என்ன அப்படின்னா, அவர் 12 வருடத்துக்கு ஒரு முறை அமர்றது பெரிய பிளஸ்ன்னு சொல்றதை விட, அவர் உச்சம் பெற்று அமர்றது பெரிய பிளஸ்ன்னு சொல்றதை விட, சனி மேல அவரோட 9ஆம் பார்வை படியுது. புரியுதுங்களா? ஆக இப்ப சனி பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்காரு இல்லைங்களா? குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. சனி ஏறக்குறைய 6 ராசிகளுக்கு கெடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல இருக்காரு. மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு, தனுசு ராசி பர்சனாலிட்டிஸ்க்கு அர்த்தாஷ்டம சனியாகும், கும்பராசி பர்சனாலிட்டிஸ்க்கு பாத சனியாகும், மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கு. ஆக இந்த 6 பேரை கெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஒரு முடிவோட சனி பகவான் இருக்காரு. இப்ப குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல பண்றதுனால எல்லாளவும் கெடுக்க போறது இல்லை. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். என் மூளைய பாத்தீங்கன்னா தின்னுட்டே இருந்த சனி, என்னை இரிட்டேட் பண்ணிட்டே இருந்த சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ்மா. ரெண்டாவது, மத்த 6 ராசிகளுக்கு அவர் நல்லது செய்யணும்ன்ற பொசிஷன்ல தான் இருக்கார். நல்லது செய்யணும் பொசிஷன்ல இருக்கவர் குருனோட பார்வை பண்றதுனால கடகட கடகட நிறைய நல்லது செய்ய போறார். ஆக ஆண்டிகோல் நீங்க பாருங்க, 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சினால நன்மைகள் அப்படின்றது உண்டு. பர்சன்டேஜ் டிஃபரன்சஸ் இருக்கு. ஏரியா வைஸ் என்னென்ன விதத்துல இவங்களுக்கு நற்பலன்கள் மாறப்போகுது அப்படின்ற வித்தியாசம் இருக்கே தவிர ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்றது 12 ராசிகளுக்கும் இருக்கு. இதுதான் ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா மேம், சூப்பரான குரு பயிற்சி இது. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு மேம்? பொதுவாவே மேஷம் பாத்தீங்கன்னா நம்ம நாங்க சொல்றது என்னன்னா, இந்த சனி பயிற்சி ஆனது மேஷம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறோம். ஆனா பெரும்பாலான மேஷம் சொல்றது என்னன்னா, நாங்க ரொம்ப நாளாவே நல்லா இல்லைங்க, ரொம்ப நாளா எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சார்ந்த உபாதைகள் தொடருது, கடன் பிரச்சனை அப்படின்றது தொடருது, நிம்மதி இல்லாத தனம் குடும்பத்துல அப்படின்றது தொடருது, வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும், சுய தொழில் செய்யறவங்களுக்கு கூட வேலை செய்யற இடம் திடீர் டெய்லி ஒரு போருக்கு போயிட்டு வர மாதிரிதான் இருக்கு எங்களுக்கு அமைப்பு, தொழில் ரீதியா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. சமுதாயத்துல பெருசா மரியாதை இல்ல, அந்தஸ்து இல்ல, கௌரவம் இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய மேஷராசி அன்பர்கள் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் பெரும்பாலும் இந்த சனி பயிற்சியானதுல இருந்து அதிகமாயிடுச்சு. ஏன்னா சனி 7 நாட்டு சனியா இருக்கிறதுனால இதெல்லாம் அதிகம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம முதலே சொன்ன மாதிரி பெரிய பிளஸ் என்ன, குருனோட பார்வை சனி மேல படுது. சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிட்டாரு. குரு பகவான் என்ன பாவத்துல உட்கார்றாரு? 4ஆம் பாவம். டிஃபால்ட்டா 4ஆம் பாவத்துல குரு உட்காரும் போது மேஷராசி என்பர்களுக்கு 4 விஷயம் சாலிடா நடக்கும். 4 விஷயம் கண்டிப்பா. 1, இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டு. சம்பந்தமே இல்லாத ஒரு தொழில் செய்யறதுக்கு, எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த தொழில் செஞ்சு பார்க்கணுன்ற கனவு, அது செய்யறதுக்கு எனக்கு இதனை பத்தின அனுபவம் இருக்கு, அதனால நான் இந்த தொழில் செய்யறேன் அப்படின்ற அமைப்பு, எனக்கு வேற வழி இல்லை அதனால அந்த தொழிலை விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி. இவ்வளவு நாள் ஒரு ஊர்ல இருக்காங்க அப்படின்னா அந்த ஊரை விட்டு சம்பந்தமே இல்லாம சொந்தம் பந்தம் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தொழில்ல வடநாட்டுல போயிட்டு தெரியாத இடத்துல போயிட்டு தொழில் செய்யறதுக்கான பிராப்தமும் உண்டு, வேலைக்கு போறதுக்கான பிராப்தம் உண்டு. ஆனா அதனால பிளஸ்ஸா மைனஸா பிளஸ் தான். அலைச்சல் இருக்கோ, ஒரு அடாப்டபிலிட்டி ப்ராப்ளம் இருக்கோ, சின்ன சின்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கும். தி எண்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னா பிளஸ் பாசிட்டிவா தான் முடியும். ஸ்வீட் செய்யறோம், நம்ம லட்டு செய்யறோம், லட்டு செய்யறதுக்கு முன்னாடி மாவு பிசையணும், பூந்தி போடணும், அது சக்கரை போடணும், கடைசியில லட்டு சாப்பிடும் போது எவ்வளவு சுவையா இருக்கு, அந்த மாதிரி சுவையா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி தொழில் மாற்றம் அப்படின்றதும் உண்டு. அதான் நம்ம சொன்ன மாதிரி இடம் மாற்றம், தொழில் மாற்றம் சாலிடா அமையும். அது தெரிஞ்ச தொழிலும் வரலாம், கனவு தொழிலும் வரலாம், என்னோட பேஷனுக்கு நான் சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதுவும் வரலாம். 2வது விஷயம் என்ன, இது 2. 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய மேஷம் சாலிடா வீடு கட்டுவாங்க, வீடு வாங்குவாங்க. அந்த மாதிரி அவங்களோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட அதிகரிக்கும். இது பாத்தீங்கன்னா சொந்த வீடு அமையறதுக்கான பிராப்தம் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. 4வது விஷயம் என்னன்னா, அம்மானோட பரிபூர்ண சப்போர்ட் கிடைக்கும். எங்க அம்மா என் கூடவே தாங்க இருக்காங்க, ரைட்டு, என் கூடவே இருந்தாலும் மனதளவுல எனக்கு சப்போர்ட் இல்லை. இந்த காலகட்டம் மனதளவுல சப்போர்ட் என் கூடவே இருக்காங்க. உடல் அளவுல அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை, ஏன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. இப்போ உடல் அளவுல ஹெல்த் இஷ்யூஸ் பெட்டரா இருக்கு.
அதனால உடல் அளவுல சப்போர்ட். இந்த 4 விஷயம் டிஃபால்ட்டா நடக்கும். கண்டிப்பா மேம். கூட இருக்கிறதும் சப்போர்ட் பண்றதும் வேற வேற இல்ல. சோ இப்ப சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கண்டிப்பா. மேஷ ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இத்தனை வருஷமா இது கிடைக்காதா நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஏக்கத்துக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல இதுவா இருக்குமா மேம்? கண்டிப்பாமா. நிறைய மேஷம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போனோம் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டம் 12ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்கிறார். பரதேச வாழ்க்கை அப்படின்றது உண்டு. அப்ப வெளிநாடு போயிட்டு இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம். நான் வெளிநாடு படிக்கிறதுக்காக போகணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கவங்களா இருந்தாலும் வெளிநாடு படிக்க போறதுக்கான வாய்ப்பு, அங்க போயிட்டு படிச்சுட்டே வேலை செய்யறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ஏன்னா லாபஸ்தானத்திலேயே ராகு இருக்கா. செய்யக்கூடிய தொழிலை நான் வெளிநாட்டுல செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னாலும் வெளிநாட்டுல போயிட்டு நம்ம தொழில் செய்யறதுக்கான பிராப்தம் உண்டு. வெளிநாட்டிலேயே நான் வந்து பாத்தீங்கன்னா சொந்தமா வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, வெளிநாட்டிலேயே வீடு வாங்குறதுக்கான பிராப்தம் உண்டு. பிஆர் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க, பிஆர் வாங்குறதுக்கான பிராப்தம் உண்டு. இப்படி நிறைய விஷயம் அவங்க ஆசைப்பட்டது. நம்ம ஒரு நாளைக்கு 1000 ஆசை கூட படுவோம் இல்லைங்களா? ஆசை தானே, காசா பணமா? அந்த மாதிரி எல்லாமே நடந்துருமா அப்படி சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் நடக்கும், முக்கியமான விஷயங்கள் நடக்கும் அப்படி சொல்லலாம். இப்போ மேஷராசிக்காரர்கள் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னதான் நல்லது நடக்கும்னு சொன்னாலும் அங்க கெட்டதும் கொஞ்சம் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னா எந்த விஷயத்துல கவனமா இருக்கலாம்? பொதுவா வந்து ராகு 11 பிளஸ் வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டுல கரன்சிஸ் கையாளுறது எல்லாமே. நண்பர்களை முழுசும் நம்புறதுல கவனமா இருக்கும். டிஜிட்டல் மோசடியில சிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்னு வேணும். கேது 5ஆம் பாவம். கேது 5 அப்படின் போது குழந்தைங்களுக்காக பூர்வீக சொத்து ஏதாவது வித்து குழந்தைங்களை படிக்க அனுப்புறதுக்கான வாய்ப்பு. நான் என் பிள்ளைக்கு எவ்வளவு செய்யறேன், என் பிள்ளை மேல பெருசா பாசமா இல்லையேம்மா, அப்பாக்களை விட்டுருங்க, யோசிக்க மாட்டாங்க. ஆனா அம்மாக்களுக்கு எப்பயுமே ஒரு அந்த லாங்கிங் இருக்கும், என் குழந்தை என் மேல பாசமா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். பிள்ளைங்க பெருசா உன் மேல பாசத்தை காமிப்பாங்களா? காமிக்க மாட்டாங்க. ஒரு காலம் வரும், அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்கிற காலம் அப்படின்றது வரும். இப்ப 5ல கேது, நீ அந்த பலனை அனுபவிக்கிறதுக்கான காலம் கிடையாது குழந்தைங்க ரீதியா. அப்ப குழந்தைங்க ரீதியா சந்தோஷத்தை அனுபவிக்கிற காலம் வரும், அது வரைக்கும் காத்துட்டு இருங்க. அப்ப குழந்தைங்க கிட்ட ரொம்ப ஃபோர்ஸபிளா நீ என்கிட்ட பாசம் காமிக்க மாட்டேன்ற, நீ என்கிட்ட அம்மாவை சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேன்ற, அம்மாவை கண்டுக்கவே மாட்டேன்ற அப்படிலாம் கேட்காதீங்க. ஒரு காலம் வரும், அதுங்களா உங்க காலில் உழுந்து கிடக்கும், அது வரைக்கும் அமைதியா இருக்கும். சோ இதுல வந்து ரொம்ப அடமெண்டா பாசத்தை நம்ம புடுங்க கூடாது. வருது காமிக்கலையே விட்டுருங்க, கவலைப்படாதீங்க, நம்மளோட கடமையை நம்ம செய்யறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, அவ்வளவுதான். இதுல கொஞ்சம் கவனம் வேணும். கண்டிப்பா மேம். இப்ப மேஷராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னா ஏதாவது சர்ப்ரைஸா அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா மேம்? 8ல வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை இருக்குமா. அப்ப திடீர் தன பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம், மரபு வழி சொத்துக்கள். எனக்கு எங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 20 வருஷம் ஆகுதுங்க, 25 வருஷம் ஆகுது, எனக்கே வயசு 30 ஆகுது. 35 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னே தெரியாது. இந்த காலகட்டம் ஒரு ப்ராப்பர்ட்டியை வியாபாரம் பண்றாங்க, அதனால எங்க வீட்டுக்கு வராங்க. நாங்க வாரிசுகள் கையெழுத்து எல்லாம் போடணும் இல்லைங்களா, அதனால நானும் என் தங்கச்சியும் கையெழுத்து போடுறோம். பெரிய பல்க் அமௌண்ட் வந்துச்சு. அந்த மாதிரி மரபொழி சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா நீ எதிர்பார்க்கவே இல்லைன்னா கூட திடீர்னு வரும். கோர்ட்ல கேஸ்ல இருக்கு அப்படின்னா ஜட்மெண்ட் நம்மளுக்கு ஃபேவரா வரும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு, திடீர் தனப்பிராப்தி, திடீர் லாபம், இந்த மாதிரிலாம் வரும். மேஷராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சி காலத்துல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, சில விஷயங்கள் கொஞ்சம் மைனஸாவும் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு நிம்மதியான ஒரு திருப்தியான வாழ்க்கை வாழணும்னா எந்த கடவுளை வழிபடலாம்? எப்பயுமே நீ மேஷமா உன்னோட ராசி அதிபன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். முருகனை கெட்டியமா பிடிச்சிக்கும். முருகனோட வழிபாடு மேன்மை தரும், அதை ஞாபகம் வச்சுக்கு எப்பயுமே முருக வழிபாடு. அதுலயும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டுன்னு சில முடிவுகள் எடுத்துருவாங்க. கொஞ்சம் ரொம்ப நிதானமா பல விதத்துல அனலைஸ் பண்ணி செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது. மனசுக்கு பிடிக்குதா தடபுடலா ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த மாதிரி தடபுடலா சில நேரம் தப்பான முடிவு எடுத்துருவாங்க. அப்ப அது வரக்கூடாது அப்படின்னா ஒரு கவசமா இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது என்னன்னா கந்த சஷ்டி கவசம். கண்டிப்பா எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு ஒரு ரக்ஷா கவசம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கும். அப்ப அந்த ரக்ஷா கவசத்தை கிரியேட் பண்றது டெய்லி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணு, நீ பாட்டு வேலை செய், நல்லது மட்டுமே நடக்கும். நிதர்சனம் உண்மை. உன்னை சுத்தி 100 தப்பான விஷயம் நடக்கணும் அப்படின்னா 10 தான் நடக்கும், 90 நடக்காது. கந்த சஷ்டி கவசத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு. என்ன நம்ம கந்த சஷ்டி கவசம் படிக்கும் போது நம்ம கொஞ்சம் ஹானஸ்டா தான் இருக்கும், இல்லைன்னா அது டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி நம்மளையும் கொஞ்சம் தாக்கும். அதனால நீ ரொம்ப ஹானஸ்டா. மேஷம் வந்து அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் பட் இருந்தாலும் சொல்லணுமே சொல்றேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு, நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமா தெளிவா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.